நம்மளோட கனவுகளுக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கனவுகள் வர்றது உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிறேன். சரி, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். மனிதர்களுக்கு தினமுமே கனவு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், மனிதர்கள் தினமுமே கனவு காணுவாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கனவு வருது, ஒரு நாள் வரமாட்டேங்குது அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் சராசரியாக 3லேருந்து 7 கனவுகள் மனிதர்களுக்கு தினமுமே வருமா. இந்த 7 கனவுமே நமக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. பிகாஸ் அதோட டைம் பீரியட் கம்மியான செகண்டாக இருக்கிறதால நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம தூங்கி ஏஞ்சி 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கனவுகள்லாம் நம்ம மைண்ட்லேருந்து அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் மனிதர்கள் சராசரியாக 6 வருட காலம் கனவுலேயே செலவழிக்கிறதாவும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, மனிதர்களோட கனவுகளுக்கும் அவங்களோட எண்ணங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், சம்மந்தம் இருக்குது. புரியும்படி சொல்லணும்னா நம்ம கான்ஷியஸாக பகல் முழுக்க இருக்கும். நம்ம தூங்கும்போது கான்ஷியஸ் போய் சப்கான்ஷியஸ் முடிச்சுக்கும். இந்த சப்கான்ஷியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தேவையான நினைவுகள் தேவையில்லாத நினைவுகள்னு பிரிக்க ஆரம்பிக்கும். அப்படி சப்கான்ஷியஸ் தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அதோட சைடு எஃபெக்டாக தான் நமக்கு கனவுகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது கூட ஏன் எண்ணங்களை கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு தெரியாத முகங்கள் நம்ம கனவுல வர்றதே கிடையாதான். 100% நமக்கு தெரிந்த முகங்கள் மட்டுமே நம்ம கனவுல வருது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் நம்மளுடைய எண்ணங்களும் கனவுகளும் கனெக்டடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.